மிக்க சந்தோஷம். மிக அருமையாக இந்த விஷயங்களை எல்லாம் எடுத்து சொன்னீர்கள். அதாவது உங்களுடைய சகோதரி, உங்களுடைய தகப்பனார் இவர்கள் எல்லோரும் எப்படி பகவானிடத்தில் வந்தார்கள் என்று சொன்னீர்கள். நீங்கள் எப்படி வந்தீர்கள்? உங்களுக்கு என்ன அட்ராக்ஷன்? நீங்கள் ஏதாவது பாலவிகாஸ், சேவாதல் அந்த மாதிரி ஏதாவது அமைப்பில் இருந்தீர்களா? உங்களுடைய அட்ராக்ஷன் என்ன என்று சொல்ல முடியுமா? அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங். ஆக்சுவலாக எங்கள் ஃபேமிலி சுவாமியோட ஃபோல்டில் வந்த உடனே ஆட்டோமேட்டிக்காக பால்விகாஸ் வாஸ் தி ஆப்ஷன். ஏன்னா அப்போ தான் பால்விகாஸ் had just started. ஸோ ஐ காட் இன் டு த ஃபஸ்ட் பேட்ச் ஆஃப் பால்விகாஸ். அப்பாவும் சமிதியில் சேர்ந்தா. அப்போது பஜன் மண்டலி அங்கே, அல்சூர் பஜன் மண்டலி. சுவாமி ஹேட் இனாக்ரேட்டட் தட் பஜன் மண்டலி அல்சூர். அண்ட் ஃபாதர் ஒரு ஆஃபீஸ் பேரர் ஆனார். ஸோ ஆட்டோமேட்டிக்லி தி என்டையர் ஃபேமிலி மூவ்ட் இன் டு சுவாமிஸ் ஃபோல்ட். பட் இன் எவ்ரி பர்சன்ஸ் லைஃப் ஒரு டேர்னிங் பாயிண்ட்னு வரும் இல்லையா? என் லைஃப்பில் கூட ஒரு டேர்னிங் பாயிண்ட், ஒரு இம்பார்ட்டன்ட் மைல் ஸ்டோன் அட்லீஸ்ட் வி கேன் சே. ஹவு இட் ஹேப்பன் வாஸ் லைக் திஸ். ஆனால் என் ஹைஸ்கூல், புது ஹைஸ்கூல் சேர்ந்தேன். புது ஹைஸ்கூல்னால் ஒரு ஹைஸ்கூல் சேர்ந்தேன். அது ரொம்ப பழசு ஆக்சுவலாக, 100-year-old ஹைஸ்கூல். அந்த ஸ்கூலில் தான் அப்பா, பெரிய சித்தப்பா எல்லோரும் படிச்சிருந்தா. ஸோ ஆட்டோமேட்டிக்லி they chose that school for me to study. And the school was very famous for many things. So நான் first day when I joined that school, டீச்சர் வந்து ஃபஸ்ட் பீரியடில் எல்லாம் எக்ஸ்ப்ளனேஷன் எல்லாம் கொடுத்தா, பீரியட்ஸ் யார், எந்த பீரியடில் எந்த டீச்சர் கிளாஸ் எடுப்பா, என்ன சிலபஸ் எல்லாம் சொல்லி முடிச்சப்புறம் ஃபஸ்ட் பீரியட் ஆனப்புறம் அவர் வெளில போன உடனே எங்கள் கிளாஸில் உட்காந்துருந்த 3 பேர் மின்னால் வந்து நின்னான். நாங்கள் யார் இது பார்த்தாக்க, they are too young to be teachers and too old to be our classmates அப்படின்னு நினச்சோம். சொன்னா do you know who we are அப்படின்னா, தெரியாது. ஸோ சொன்னா we are your seniors அப்படின்னா. என் கூட அந்த ஒரு பையன் கேட்டான், இஃப் யூ ஆர் சீனியர்ஸ் தென் ஒய் ஆர் யூ சிட்டிங் இன் அவர் கிளாஸ் அப்படின்னு. அவர் சொன்னா இல்லை, we have done 8th standard for 3 years அப்படின்னா. 8th standardலேயே பிஹெச்டி பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்டோம். ஸோ இந்த மாதிரி பேசச்சா அவர் சொன்னால், உங்களுக்கு இந்த ஸ்கூலை பற்றி என்ன தெரியும் அப்படின்னு. ஸோ நாங்கள் சொன்னோம், இந்த மாதிரி கருங்கல்லால் கட்டடம், வெரி குட். ஒரு பெரிய ப்ளே கிரவுண்ட். எங்கள் ப்ளே கிரவுண்ட் வாஸ் ஸோ பிக். அங்கே எக்ஸிபிஷன், சர்க்கஸ் அதெல்லாம் வரும் எவ்ரி இயர். அதுக்கப்புறம் அப்படின்னா இந்த ஸ்கிரிப்சர்ஸ்லாம் சொல்லுவா இல்லையா, அதாத்தோ பிரம்ம ஜிக்ஞாசா, அந்த மாதிரி அதாத்தோ அதுக்கப்புறம் அப்படிங்கிற போல் கேட்டா. அதுக்கப்புறம் எங்களுக்கு தெரியல. இல்லை ப்ளே கிரவுண்ட் ஆனப்புறம் அப்படின்னு கேட்டா. ப்ளே கிரவுண்ட் ஆனப்புறம் என்ன இருக்குன்னு தெரியல. உங்களுக்கு தெரியாது, அங்கே தான் ஆக்சுவலாக கரெக்ட் தி ரியல் ஸ்கூல் இஸ் தேர் ஒன்லி அப்படின்னா. அப்படியா, அங்கே தான் கிளாஸ் ரூம்ஸ் இருக்குது, 3 கிளாஸ் ரூம் இருக்குது, அங்கே தான் அது ரியல் டீச்சிங் ஹேப்பன்ஸ் தேர் அப்படின்னா. அப்படியா, ஆமாம். ஆக்சுவலாக என்னன்னாக்கா அது 3 சினிமா தேட்டர். ஆனால் ஒரு சினிமா தேட்டரில் எப்பவுமே தமிழ் ஃபிலிம்ஸு, இன்னொன்றில் ஹிந்தி, இன்னொன்றில் இங்கிலீஷ். ஸோ இந்த 3 boys were there. They were telling us real education happens there only. இங்கெல்லாம் கிளாஸில் உட்காந்தா என்ன வரும், தூக்கம் தான் வரும். அங்கே போனால் தான் நம்மளுக்கு படிப்பே வரும் அப்படின்னா. இப்போல்லாம் எல்லாரும் சொல்கிறா இல்லையா, there is so much of peer pressure அது இதுன்னு சொல்கிறா. பட் இந்த பியர் ப்ரெஷர் இஸ் நாட் டுடேஸ் இஷ்யூ. அந்த காலத்துலேயே பியர் ப்ரெஷர், இட் வாஸ் நாட் மென்ஷன்ட், அவ்வளோதான். ஸோ யூ கேன் இமேஜின் தி இம்பேக்ட் தி ஹேட். பிகாஸ் அடுத்த நாள்லேருந்து அட்டெண்டன்ஸ் இங்கே கொடுத்துட்டு நாங்கள் கிளாஸஸ்லாம் அங்கே அட்டென்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் ரெகுலராக. அதாவது ஒரு வாரத்தில் 7 நாள்னா 6 ஃபிலிம்ஸ் பார்த்துருந்தோம். சடனாக ஒரு கிளாஸ்மேட் சொன்னால், நம்ம கொஞ்சம் இது சீரியஸாக வி ஹேவ் டு திங்க் அபவுட் திஸ்னா. என்ன சீரியஸாக அப்படின்னாக்கா அவன் சொன்னால், நம்ம ஒரு வாரத்தில் ஒன்லி 6 ஃபிலிம்ஸ் வி ஆர் சீயிங். சண்டே வேஸ்ட் ஆகிடுது. அதனால் அது ஏதாவது பண்ணும், ஸோ தட் வி டோன்ட்
லேக் பிஹைண்ட். ஸோ என்ன பண்ணோம்னாக்கா சாட்டர்டே அன்னைக்கு காத்தால மார்னிங் ஷோ, ஈவினிங் மேட்னி ரெண்டும் பார்த்துருந்தோம். ஒரு சைடில் திஸ் வாஸ் கோயிங் ஆன். ஆன் தி அதர் சைட் எங்கள் பால் விகாஸ் கிளாஸஸ் தேர்ஸ்டே ஒயிட் ட்ரெஸ்ஸு, விபூதி அப்படி போய் பால் விகாஸ் கிளாஸில் அட்டென்ட் பண்ணோம். எங்கள் பால் விகாஸ் டீச்சர் வந்து அந்த ஒயிட் ட்ரெஸ்ஸு விபூதியை பார்த்து மயங்கிடுவா. எல்லார்கிட்டும் நீங்கள்லாம் ரவியாட்டம் ஆகணும் அப்படின்னு சொல்லுவாள். ஐ மீன், ஸோ தட் வாஸ் தி ஸ்பிளிட் பர்சனாலிட்டி. ஸோ இப்படி நான் நினச்சிப்பேன், பாவம் மிச்சம் இல்லாமல் அது அட்லீஸ்ட் லெட் தம் பி சேவ்ட் அப்படின்னு. பட் ஷி யூஸ் டு சே நீங்கள்லாம் ரவியாட்டம் ஆகணும் அப்படின்னு சொல்லுவாள். ஸோ லைஃப் வாஸ் கோயிங் ஆன் லைக் திஸ். ஒரு நாள் என்னாச்சு, அப்பாவும் நானும் பிருந்தாவன் போயிருந்தோம், சிட்டிங் ஃபார் தர்ஷன். சுவாமி உள்ளேந்து வந்தார். அந்த அப்பா கிட்ட கோ இன்சைட் அப்படின்னார். அங்கே பிருந்தாவனில் ஒரு செப்பரேட் காம்பவுண்ட் மாதிரி இருக்கும், அதுக்குள்ளே சுவாமியோட பங்களோ. அங்கே தான் இன்டர்வியூ கொடுத்தோம். ஸோ அப்பாவுக்கு புரிஞ்சுடுத்து சுவாமி இன்டர்வியூக்கு செலக்ட் பண்ணியிருக்கான்னு. ஸோ ஹி வாஸ் வெரி எக்ஸைட்டட். ரொம்ப சந்தோஷம். ஏன்னா சுவாமி இன்டர்வியூனா இட் இஸ் சச் எ ட்ரான்ஸ்ஃபார்மிங் எக்ஸ்பீரியன்ஸ், சச் எ எக்ஸைட்டிங் எக்ஸ்பீரியன்ஸ். அப்பா என்ன வா வா போகலாம் அப்படின்னு கூப்பிட்டான். எனக்கு கொஞ்சம் ரிலக்டன்ஸ். ஏன்னா ஒரு நாள் ஏதோ டிஸ்கஷனில் பால் விகாஸ் டீச்சர் சுவாமி இன்டர்வியூ மாதிரி வரவே வராது அப்படின்னா, அது சென்னை பாஷையில் சொல்லணுன்னா சான்ஸே இல்லை அப்படின்ட்டு. ஸோ நான் கேட்டேன், அது என்ன ஆண்டி, அது என்ன அந்த மாதிரி இன்டர்வியூனா என்ன, யாரோ 4 பேர் நாங்கள் உட்காந்துருப்போம், ஏதோ கொஸ்டின் கேட்போம், நம்ம ஆன்சர் பண்ணுவோம், அது நம்ம பாஸ் ஆனால் ஸ்கூலில் சீட் கொடுப்பா, அவ்வளோதானே அப்படின்னா. டிசைட் இல்லைப்பா, அது அப்படி இல்லை. சுவாமி கிட்ட நம்ம போனால் அந்த சுவாமி இன்டர்வியூவில் அவர் கொஸ்டினே கேட்க மாட்டார், நேராக ஆன்சரே கொடுப்பார் அப்படின்னு. எனக்கு ஒரே பயம், இவர் எங்கேயாவது ஆன்சர் கொடுத்துட்டாக்க கொஸ்டின் கேட்காம அப்படின்ட்டு ஒரே பயம். பட் அப்பா கூப்பிடுறதே, நான் இதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்க முடியாது, அதனால் ஐ ஹேட் டு கோ. சரி, அங்கே போனேன். திஸ் இஸ், யூ கேன் இமேஜின், ஐ மஸ்ட் ஹவ் பீன் அபவுட் 12 years or 12-13 years. அங்கே போனாக்க நாங்கள் எல்லாம் லைனில் நின்றுருக்கோம். ஐ வாஸ் த ஃபர்ஸ்ட் இன் த லைன். சுவாமி தர்ஷன் எல்லாம் முடிச்சுட்டு உள்ளே வந்தார். நேராக எங்கிட்ட வந்தார். வந்து பார்த்துட்டு என் கன்னத்தில் தட்டி கொடுத்து குட் பாய் அப்படின்னார். அப்படின்னு சொல்லிட்டு அப்பாவை பார்த்தார். அப்பாவுக்கு ரொம்ப சந்தோஷம், அப்பாவோட எனக்கு ரொம்ப சந்தோஷம். இது வரைக்கும் கொஞ்சம் டவுட் இருந்துட்டு, ஒரு வேளை சுவாமிக்கு தெரிஞ்சாக்க அப்படின்ட்டு. இப்போ எனக்கு கன்ஃபார்ம் ஆகிடுது, அவருக்கு ஒன்றும் தெரியாது, நம்மளை பற்றி ஒன்றும் தெரியாது. அவர் ஏதோ அவரும் நம்ம பால் விகாஸ் டீச்சர் மாதிரி ஒயிட் ட்ரெஸ் போட்டுருந்துருக்கோம், விபூதி வச்சுருக்கோம், வாங்கிட்டார் அப்படின்னு நினச்சிருந்தேன். அப்படின்னு நான் நினச்ச உடனே சுவாமி அப்பா கிட்ட மிச்ச சமிதி மெம்பர்ஸ் எங்கே அப்படின்னு கேட்டார். சுவாமி வெளியில் உட்காந்துருக்காங்க, போய் அவளையும் கூட்டின்னு வா அப்படின்னு அனுப்பிச்சுட்டேன். அனுப்பிச்சுட்டு சுவாமி எங்கிட்ட அப்படின்னார். நாங்கள் எல்லாம் லைனில் நின்றுருக்கோம். இது வரைக்கும் சொன்னது எல்லாரும் கேட்கலாம், இப்போ அவர் சொல்ல போகிறது நான் தான் கேட்கணும் இல்லையா. அதனால மீனால் அப்படி கூப்பிட்டு குட் பாய் அப்படின்னார். ரொம்ப சந்தோஷம். அது திருப்பியும் கன்ஃபார்ம் பண்ணுறாரு குட் பாய்ன்னு. அதாவது அவர் குட் பாய்ன்னு சொன்னாக்க எனக்கு என்ன கன்ஃபர்மேஷன், அவருக்கு தெரியாதுன்ட்டு கன்ஃபர்மேஷன். அப்போது சுவாமி சொல்கிறார் குட் பாய். இது வரைக்கும் ஃபுல் ஸ்டாப்பாக இருந்தது கொஸ்டின் மார்க் ஆகிடுது. ஸோ நான் ஒன்றும் சொல்லலை. ஏன்னா இந்த பால் விகாஸில் இந்த சைலண்ட் சிட்டிங்கெல்லாம் நிறையா கற்றுக் கொடுப்பா. அதாவது சைலண்ட்டாக இருக்கணும், சைலன்ஸ் இஸ் கோல்டன் எல்லாம். இப்போ எனக்கு புரிஞ்சுது. ஏன்னா நம்ம வாயை திறந்து எங்கேயாவது மாட்டிக்க போகிறோம் அப்படின்ட்டு நான் ஒன்றுமே சொல்லலை. இப்போ சுவாமி சொன்னார் வேர் வேர் யூ எஸ்டர்டே. நான் இப்போ வாத்தியாராக இருந்திருக்கேன் ஒரு 42 வருஷமாக ஆக்சுவலாக. எனக்கு தெரியும், நம்ம ஏதாவது கொஸ்டின் கேட்டு இந்த ஸ்டூடெண்ட்க்கு ஆன்சர் தெரியல அப்படின்னா அவன் என்ன பண்ணுவான்னா என்னெல்லாமோ எழுதுவான். அதாவது என்னெல்லாமோ எழுதி கன்ஃபியூஸ் பண்ணி டீச்சரை மார்க் வாங்கணுன்ட்டு. அதே மாதிரி நான் சுவாமிகிட்ட என்ன சொன்னேன்னா, சுவாமி நேத்தி எஸ்டர்டே வாஸ்
சாட்டர்டே இல்லையா சுவாமி, நான் ஸ்கூலில் இருந்திருப்பேன் அப்படின்னு. ஆமாம் எனக்கு தெரியும், இன்னைக்கு சண்டேனா நேற்று சாட்டர்டேன்னு எனக்கு தெரியும், பட் வேர் யூ அப்படின்னு கேட்டேன். எங்கே இருந்த? நான் ஒன்றுமே சொல்லலை. சுவாமி கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணார். நான் சொல்லட்டுமா அப்படின்னார். இப்போ நான் நினச்சின்னு இருக்கேன், இது என் பர்மிஷன் எதுக்கு, உங்களுக்கு தெரிஞ்சால் சொல்ல வேண்டியது தானே அப்படின்னு நினச்சின்னு இருக்கேன். அப்போ சுவாமி சொல்கிறார், எஸ்டர்டே யூஆர் இன் அஜந்தா தியேட்டர் அப்படின்னாரு. ஓ, உங்களுக்கு அஜந்தா தியேட்டர் சங்கதி கூட தெரியுமா? அங்கே அஜந்தா தியேட்டர்னு இருக்குன்னு தெரியுமே, தெரிஞ்சிருக்கே அப்படின்னு நினச்சிருந்தேன். சொல்கிறார், லாஸ்ட் பட் ஒன் ரோ அப்படின்ட்டு இந்த பக்கம் இருந்த கிளாஸ்மேட்டு அந்த பக்கம் இருந்த கிளாஸ்மேட் பேரெல்லாம் சொல்கிறார். சொல்லிவிட்டு நீங்கள் 3 பேரும் பட்டி பத்தங்க பார்த்துருந்தீங்க இல்லையா, ராஜேஷ் கண்ணா, ஆஷா பரேக் இல்லையா அப்படின்னாரு. யூ வாண்ட் எனி மோர் இன்ஃபர்மேஷன் அப்படின்னு கேட்டார். எனக்கு பயம், ஏன்னா அங்கே பார்த்தாக்கா அப்பா வந்துருக்கார். இவர் எங்கேயாவது இந்த இன்ஃபர்மேஷன் அப்பா கிட்ட கொடுத்துட்டா அன்றைக்கி பெல்ட்டு தான் வீட்டில் அப்படின்னு நினச்சின்னு இருக்கேன். அப்பா வந்தார். நான் நினச்சின்னு இருக்கேன், அப்பா கிட்ட மாத்திரம் சுவாமி சொல்லிட்டாக்க என்ன ஆகும்? அப்பா சாஷ்டாங்கமாக நமஸ்காரம் பண்ணி, சுவாமி நீங்கள் கடவுள், உங்களுக்கு எல்லாமே தெரியும் அப்படின்னு சொல்ல போகிறா அப்படின்னு. அப்பா பக்கத்தில் வந்த உடனே சுவாமி திருப்பி என் கண்ணை தட்டி கொடுத்து, குட் பாய் அப்படின்னு சொல்லிட்டு அப்பா கிட்ட சொன்னேன், குட் பாய், ஐ எம் டெல்லிங் ஹிம் டு ஹாவ் குட் கம்பெனி அப்படின்னு சொன்னார். அது சொல்லிட்டு எல்லாரையும் இன்டர்வியூக்கு உள்ளே கூட்டின்னு போனார். உள்ளே போன அப்புறம் சுவாமி ஒரு 1.5 2 hours பேசியிருப்பார். பட் சுவாமி என்ன பேசினாலும் எனக்கு ஒன்றுமே தெரியாது. என் மைண்டில் இப்படி கூட யாராவது இருக்க முடியுமா, நம்மளை பற்றி எல்லாம் தெரிஞ்சு நம்ம மானத்தை காப்பாற்றுறதுக்கு மிச்சவா கிட்ட சொல்லாமல், அட் த சேம் டைம் நம்மளே சேவ் பண்ணுறதுக்கோசரம் somebody who will tell us what is the right path. எவ்வளோ அன்பு இருந்தாக்க நம்மளை இப்படி சேவ் பண்ணுவா. ஸோ he must be God. நம்மளுக்கு இவர் தான் கடவுள். தட்ஸ் ஹவ் என் லைஃப்பில் கம்ப்ளீட்டாக ஐ சேஞ்ச் டைரெக்ஷன் அண்ட் கேம் டு சுவாமிஸ் ஃபோல்ட். இன்னொரு பியூட்டிஃபுல் திங் ஐ வாண்டட் டு டெல். சுவாமி சொல்லத்துலேயே so much of significance. நம்மளுக்கு நம்ம as we grow older various layers of meanings வரும். சுவாமி அப்பாவை இன்டர்வியூ கூப்பிடுச்சா என்ன சொன்னார், கோ இன்சைட் அப்படின்னார். நாங்கள் இன்சைட்னா பங்களோக்குள்ளன்னு நினச்சோம். ஆக்சுவலாக இன்சைட்னாக்கா அங்கே இல்லை, இங்கே. ஏன்னா இது வரைக்கும் வாட் வாஸ் ஹேப்பனிங் வாஸ் இன்ஃபர்மேஷன், பட் டிரான்ஸ்ஃபர்மேஷன் வேணும்னாக்கா யூ மஸ்ட் கோ இன்சைட். ஸோ த டைம் ஹேட் கம் ஃபார் டிரான்ஸ்ஃபர்மேஷன். மிகவும் சரியாக சொன்னீர்கள். அதைத்தான் நானும் சொல்ல வந்தேன். அதாவது பகவான் உள்ளம் கவரும் கள்வன் என்று சொல்கிறோம். அதேபோல் உங்களை அவர்கள் கவர்ந்து விட்டார்கள். நீங்கள் எப்படி பகவானிடத்தில் அட்ராக்ட் ஆனீர்கள் என்பதை பற்றி மிக அருமையாக சொன்னீர்கள். பிறகு நீங்கள் எப்படி விருந்தாவன் வளாகத்திலே கல்லூரியில் சேர்ந்தீர்கள், அந்த விஷயங்களை பற்றி. அந்த காலத்துலலாம் பிருந்தாவனுக்கு போகிறவா எல்லாருமே, இந்த தர்ஷனுக்கு போகிறவாலாம் இந்த யூஸ் டு நோட்டீஸ், சுவாமி என்ன பண்ணுவார்னாக்கா தர்ஷனுக்கு அது ஒரு சர்க்கிள் மாதிரி இருக்கும். ஒரு பிலோ எ பேனியன் ட்ரீ, சுவாமி பீப்பிள் ட்ரீ. சுவாமி ஒரு சைடு கவர் பண்ணிவிட்டு நேரம் ஒரு பில்டிங்குள்ளே போவார். அங்கே நிறைய காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ், நிறையானா அப்போல்லாம் 30-40 பேர், அவளை கூப்பிட்டுன்னு உள்ளே போவார். அண்ட் நெக்ஸ்ட்டு 1.5 2 hours அந்த பில்டிங்லேருந்து சிரிப்பாக கேட்கும், எல்லாருமே ஜாலியாக இருப்பா. அதுக்கப்புறம் சுவாமி இந்த ஹாஃப் கவர் பண்ணிட்டு தர்ஷன் எடுத்துன்னு போயிடுவார், தர்ஷன் கொடுத்துட்டு போயிடுவார். இதே மாதிரி இட் யூஸ் டு ஹேப்பன் எவ்ரி டைம். ஸோ ஐ யூஸ் டு திங்க், யார் இந்த பாய்ஸ் இவ்வளோ லக்கி, நம்மளும் இந்த காலேஜில் சேரணுமே அப்படின்ட்டு. ஒரு நாள் நான் 10th ஆன உடனே சுவாமிக்கிட்ட சொன்னேன், சுவாமி ஐ வாண்ட் டு ஜாயின் யுவர் காலேஜ் சுவாமி அப்படின்னேன். டெல் மீ அகெயின் அப்படின்னா சுவாமி. சுவாமி ஐ வாண்ட் டு ஜாயின் யுவர் காலேஜ் சுவாமி. சுவாமி நாட் யுவர் காலேஜ், அவர் காலேஜ் அப்படின்னார். ஸோ அப்படி தான் நான் 11th standardல 1974 ஐ ஜாயின்ட். பட் அதுக்கப்புறம்
fantastic experiences, beautiful experiences. Means one side வந்து the divine aspect of Swami, and on the other side the motherly affection of Swami. ஃபிசிக்கலாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதுக்கு ஐ காட் லாட்ஸ் ஆஃப் சான்சஸ். இன்ஃபேக்ட் ஐ ரிமெம்பர் ஃபஸ்ட்டு வீக்கே எங்கள் ஹாஸ்டலில் எக்ஸ்பேண்ட் பண்ணணுன்ட்டு அப்போ என்னாச்சுனாக்கா ஸ்ட்ரென்த் ரொம்ப கம்மி. ஒரு சின்ன கராஜ் வாஸ் கன்வெர்டட் இன்டு எ ஹாஸ்டல் டு மேக் அ ஸ்டே. அப்போது சுவாமி என்ன பண்ணார்னாக்கா செலெக்ஷனுக்கு நாங்கள் எல்லாம் லைனில் நின்றுருந்தோம். சுவாமி நடந்து வந்துட்டு இருக்கார். அவர் பின்னால் வார்டன் ஒரு பேடோட. சுவாமி எல்லோரும் யூ கோ தட் சைட் அப்படிம்பார். அந்த பக்கம் வார்டன் எல்லார் பேரையும் எழுதிப்பார். தட் வாஸ் எ செலெக்ஷனில் ஆனப்புறம் பார்த்தாக்க சுவாமி எல்லாரையும் செலக்ட் பண்ணிட்டார். சுவாமி அப்படி தானே. ஸோ ஹீ செலக்டட் எவ்ரி ஒன். அப்போது ஹாஸ்டலில் இடம் இல்லை. அப்போ சுவாமி சொன்னார், என் டைனிங் ஹால் இருக்குது பிருந்தாவனில், ஓகே, நீங்கள்லாம் அங்கே சாப்பிடுங்க, பரவாயில்ல, யூ கம் தேர். கிச்சன் ஆல்சோ வாஸ் ஷிஃப்டட் இன்சைட். அந்த ஹாஸ்டல் ஸ்லைட்டாக எக்ஸ்பேண்ட் ஆச்சு. ஸோ அப்படி இருக்கச்ச ஒரு நாள் மீன்ஸ் தட் வெரி சண்டே அங்கே ஒரு ஸ்மால் பிளாட்ஃபார்ம் ஆட்டம் வந்து அந்த பிளாட்ஃபார்மில் ஒரு வெசலில் கண்டெய்னரில் சம்திங் வாஸ் பீயிங் சர்வ். நாங்கள்லாம் லைனில் நின்றுருந்தோம். when I went close, the person was serving அவர்கிட்ட கேட்டேன், what is this? He said, this is tea. Oh, then I don't want அப்படின்னு நடந்து போயிட்டேன். I had hardly walked about 5-7 steps. யாரோ ஓடி வந்து, சுவாமி உன்னை கூப்பிட்றார் அப்படின்னு. தட் சுவாமி மாடியிலேருந்து he was watching விண்டோ வழியாக சுவாமி கூப்பிட்றாரு. சரி, மாடிக்கு போனாக்க சுவாமி கேட்டார், நீ ஏன் டீ குடிக்கல அப்படின்ட்டு. சுவாமி, எங்கள் வீட்டிலலாம் டீ குடிக்க மாட்டோம், நாங்கள் காஃபி தான் குடிப்போம் சுவாமி. ஓ அப்படியா, உனக்கு காஃபி பிடிக்குமா அப்படி இப்படின்னு சுவாமி பேசியிருந்தார். அதுக்குள்ளே he had indicated to the cook to make coffee. Motherly affection. So within a few minutes the cook brought coffee and Swami gave it to me and said, குடி அப்படின்னார். ஸோ அந்த மாதிரி பர்சனல் அட்டென்ஷன், யூனோ, used to give so much பியூட்டிஃபுல் அட்டென்ஷன். எனக்கு அந்த காலத்தில் மேத்தமெட்டிக்ஸ்னாக்க ரொம்ப பயம். ஆக்சுவலாக ஐ ஹேட் லாட் ஆஃப் லவ் ஃபார் மேத்தமெட்டிக்ஸ். ஐ கண்டினியூ டு ஹேவ் லாட் ஆஃப் லவ் ஃபார் மேத்தமெட்டிக்ஸ். ஏன்னா அந்த ப்ரீ யூனிவர்சிட்டி ஜாயின் பண்ணச்ச சிலபஸ் கொஞ்சம் இட் வாஸ் டஃப். எங்களுக்கு ஒரு சீனியர் ப்ரொஃபஸர் இருந்தார். அவர் he must have been in his I think late 70s. ஒரு நிறையா வருஷமாக அவர் he had been teaching mathematics. அவர் சுவாமிக்கு சர்வ் பண்ணுன்ட்டு அங்கே வந்து பிருந்தாவனில் he was teaching. பட் எனக்கு மேத்தமெட்டிக்ஸ் ஒன்றும் புரியல. எங்கள் கிளாஸில் there were some boys who had learnt all this in Andhra Pradesh mathematics syllabus. அப்போது it was a little higher, standard was a little higher. அவள் trigonometry எல்லாம் முன்னாலேயே படிச்சுருந்தா, எங்களுக்கெல்லாம் ஒன்றுமே தெரியாது. ஸோ அனலிட்டிக்கல் ஜியாமெட்ரி, ட்ரிக்னாமெட்ரி எல்லாம் அவள் முடிச்சாச்சு. அதனால் அவளுக்கு சார் சொல்கிறது ரொம்ப ஈஸியாக புரியும். அதனால் மின்னால் உட்காந்துன்னா அவள் தலையை ஆட்டிகிட்டே இருப்பா இல்லையா. அதனால் வாத்தியாருக்கு எல்லாருக்குமே புரிஞ்சுட்டுதுன்ட்டு ஹீ தாட். நாங்கள்லாம் பின்னால் பெஞ்சில் உட்காந்துட்டு எப்படியும் இதெல்லாம் நம்மளுக்கு புரியாது, ஒய் மேக் எஃபர்ட்டுங்கிற போல். சரி, இப்படி ஆக ஆக ஃபைனல் எக்ஸாம் வந்த உடனே அப்போல்லாம் என்னன்னாக்க எக்ஸாம் அன்றைக்கி காத்தால் போய் சுவாமியோட ரெசிடென்ஸ்க்கு மாடிக்கு போய் சுவாமி ரூமுக்கு நமஸ்காரம் பண்ணிவிட்டு அப்புறம் எக்ஸாமுக்கு போவோம். ஸோ நான் நினச்சேன் எப்படியும் நமஸ்காரம் பண்ணிட்டு போகிறோம், அதனால் ஒன்றும் கவலைப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை அப்படின்னு நினச்சேன். பட் டென்ஷன் இருக்கவே இருக்கும் இல்லையா மேத்தமெட்டிக்ஸ் அன்றைக்கி. அண்ட் சுவாமிக்கிட்ட ஒன்றுமே ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. சுவாமி எப்பவுமே சொல்லுவார் இல்லையா, லவ் மை அன்சர்டனிட்டின்னு. அன்றைக்கி நான் மாடிக்கு போகிறேன். சுவாமி கோவமாக இந்த கஸ்டோடியனை திட்டின்னு இருக்கார். அப்போ ராமபிரம்மம்ட்டு ஒருத்தர் இருந்தார். அவர் தான் கஸ்டோடியன் ஆஃப் பிருந்தாவன் ஆஷ்ரம். சுவாமி அவரை நல்லா தெலுங்கில் திட்டின்னு இருக்கார்.
நான் போனவுடனே ஏய் నువ్వు ఇక్కడ్రా அப்படின்னார், நீ இங்கே வா அப்படின்னார். ஸோ நானும் அந்த டிஸ்டிங்விஷ் கம்பெனியில் ஐ வாஸ் இன்க்ளூடட். நீ சொல்லு வீட்டிலேருந்து எவ்வளோ காசு வருது அப்படின்னு கேட்டார். சுவாமி மாதத்துக்கு 100 ரூபா சாமி. 100 ரூபாவா அப்படின்னார். 100 ரூபாயில் என்ன பண்ணுற அப்படின்னார். இல்லை சுவாமி மெஸ் பில்லெல்லாம் சேர்த்து தான். மெஸ் பில் ஒரு மாதத்துக்கு 65 ரூபா, ஃபுல் மந்த்துக்கு ஒன்லி 65 ருபீஸ். அது அந்த வார்டன் பட்டப்பாடு எனக்கு தான் தெரியும். மீன்ஸ் நாங்களாம் இப்போ ஸ்டூடெண்ட், இப்போ நான் வார்டன் அதனால எனக்கு தெரியும். அது 65லேருந்து 70 ருபீஸ் ஏற்றுறதுக்கு அவர் எவ்வளோ முயற்சி பண்ணார்ன்ட்டு எனக்கு தான் தெரியும். ஏன்னா அவர் சுவாமிகிட்ட போய் சுவாமி விலைவாசியெல்லாம் ஜாஸ்தியாக இருக்குது சுவாமி, அது கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணும் அப்படின்னாக்கா ஒத்து அப்படின்னு சொல்லிட்டார். ஸோ ஒரு நாள் ஃபைனலாக அவர் சுவாமியை கன்வின்ஸ் பண்ணி இல்லை சுவாமி இது இந்த வெஜிடபிள் ப்ரைஸஸ்லாம் ஜாஸ்தியாக இருக்குது, பல்சஸ் எல்லாம் அப்படி சொல்லி கன்வின்ஸ் பண்ணிவிட்டு வந்து அனௌன்ஸ் பண்ண வந்து மைக் அரேஞ்ச் பண்ணிட்டு இருக்கா. அது எல்லாரையும் கூப்பிட்டா நாங்கள்லாம் உட்காந்துருக்கோம். சடனாக யாரோ ஓடி வந்து சுவாமி உங்களை கூப்பிட்றாரு அப்படின்னு. ஸோ திருப்பி போனார். சுவாமி கேட்டால் நாளைக்கு என்ன அப்படின்னு கேட்டார். சுவாமி நாளைக்கு நியூ இயர் டே சுவாமி அப்படின்னு சொன்னார். நியூ இயர் டே அன்றைக்கி இந்த மாதிரி நியூஸ் ஏதாவது கொடுக்க போறியா நீயும், இவ்வளோ இதாக இருக்கும், அதில் நத்திங் டூயிங் 65 ருபீஸ் லெட் இட் கண்டினியூ அப்படின்னு. இட் கண்டினியூ லைக் தட் ஃபார் another 4 years. ஸோ அப்படி ஸோ சுவாமி 65 ருபீஸ் மெஸ் பில் சுவாமின்னு మంచిది 35 రూపీస్ ఏం చేస్తావు அப்படின்னு கேட்டார். சொன்னேன் சுவாமி ஹேர் கட் அப்படின்னு. ஒரு மாதத்துக்கு எவ்வளோ ஹேர் கட் அப்படின்னு கேட்டார். ஒன்று தான். சரி ஹேர் ஆயில்னு ட்ரை பண்ணேன். சோப், அந்த காலத்தில் சோப் கூட ரொம்ப சீப்பு. இந்த காலத்தில் ஒரு சோப்புனா 35 ரூபா கவர் ஆகிருக்கும். அந்த காலத்தில் ஒரு சோப்புனா என்ன 1.5 ரூபாவோ என்னமோ. ஸோ அது கவரே ஆக மாட்டேங்கிறது. எவ்வளவோ ட்ரை பண்ணுறேன், 10 ரூபா கூட கவர் ஆகல. சுவாமி கோவம் ஆகும். அப்பா அங்கே அவ்வளோ கஷ்டப்பட்டு வேலை பண்ணின்னு இருக்கா, நீ காசெல்லாம் வேஸ்ட் பண்ணுற அப்படின்னு சுவாமி திட்டுருக்கு. ஆனால் நினச்சேன் நம்ம அங்கே மேத்தமெட்டிக்ஸ் எக்ஸாம் அப்படின்ட்டு கவலைப்பட்டு இங்கே வந்தாக்கி இங்கே இவர் எக்கனாமிக்ஸ் எக்ஸாம் இது அக்கௌண்டன்சி எக்ஸாம் வச்சுருக்காரு அப்படின்னு நினச்சிட்டு இருக்கச்ச சடனாக பெல் அடிச்சுது. ஸோ சுவாமி மந்திர் பக்கத்தில் தான் எங்கள் காலேஜ் பக்கத்துது. அங்கே பெல் அடித்தாக்க இங்கே கேட்கும் அப்படி. ஸோ சுவாமி என்னை பார்த்து இன்றைக்கி உனக்கு எக்ஸாம் இருக்கா அப்படின்னு கேட்டோம். ஆமாம் சுவாமி மேத்ஸ் எக்ஸாம் சுவாமி அப்படின்னேன். சரி நமஸ்காரம் பண்ணிப்போ. ஸோ நமஸ்காரம் பண்ண அப்புறம் பிரேக்ஃபாஸ்ட் பண்ணியா அப்படின்னு. இல்லை சுவாமி, போய் பிரேக்ஃபாஸ்ட் பண்ணிவிட்டு எக்ஸாமுக்கு போ அப்படின்னாரு. சரி ஹாஸ்டலுக்கு போய் பிரேக்ஃபாஸ்ட்லாம் சாப்பிட்டுட்டு போகிறதுக்குள்ளே 20 நிமிஷம் ஆகிடுது. அங்கே எக்ஸாம் ஹாலுக்கு போனால் எக்ஸாம் ஹால் வெளியில் அந்த மேத்தமெட்டிக்ஸ் வாத்தியார் வெயிட் பண்ணிட்டு இருக்கா. ஏய் ரவிக்குமார் என்னாச்சு அப்படின்னாரு. ஏன் இவ்வளோ லேட் அப்படின்னு கேட்டேன். சார் அது பெரிய கதை சார், அப்புறம் சொல்கிறேன் அப்படின்னா. போ ½ அன் ஹவர்க்குள்ளே போகலனாக்க கொஸ்டின் பேப்பர் கொடுக்க மாட்டா, அதுதான் அப்போல்லாம் ரூல். சரி உள்ளே போனேன். கொஸ்டின் பேப்பரை பார்த்தாக்க யாரோ ஒரு நல்ல ஆத்மா அன்றைக்கி அந்த வருஷம் கொஸ்டின் பேப்பர் செட் பண்ணியிருக்கா. அதில் எங்களுக்கு இருந்த 13 தீரமில் 8 தீரம் கொடுத்துருக்கா. அதனால நான் நினச்சேன் இந்த வாட்டி ஒன்றும் கவலையே இல்லை, இப்போ 100 வாங்குறதா 120 வாங்குறதான்ட்டு தான் டவுட்டு அப்படின்னு நினச்சிட்டு ஸ்டார்ட் பண்ணி ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாதி வரைக்கும் வந்திருக்கேன். ஏதோ ஒரு சப்ஸ்டிடியூஷன். இந்த மேத்தமெட்டிக்ஸ் டீச்சர்ஸ் எல்லாமே இப்படி தான், ஏதாவது ஒரு சப்ஸ்டிடியூஷன் போட்டு தொல்லை பண்ணுவாள். லெட் எக்ஸ் பி ஈக்குவல் டு அப்படின்ட்டு எழுதினப்புறம் அது எக்ஸ் பி ஈக்குவல் டு என்னன்ட்டு நினைவில்லை. யோசிச்சு பார்த்தேன், இது என்னமோ போடணுமே இங்கே அந்த ரைட் ஹேண்ட் சைடில், அது என்ன போடுறதுன்னா நினைவே இல்லை. சரி அதை விட்டு தள்ளலாம், நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம் அப்படின்ட்டு. நெக்ஸ்ட் கொஸ்டின் போனாக்கா அங்கே இன்னொன்று லெட் ஒய் பி ஈக்குவல் டு அப்படின்னு. இந்த எக்ஸே தெரியல நம்மளுக்கு, ஒய் அங்கே தெரிய போகுது. சரி அப்படி ஆன்சர் பண்ணி பார்த்தா சடனாக பெல் அடிக்கிறது. நான் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணால் போல் இருக்குது. அதுக்குள்ளே பெல் அடிச்சுட்டு இன்விஜிலேட்டர் வந்து பேப்பர் அப்படின்னு கேட்குறாரு. என் பேப்பரை பார்த்தா ஒரு கொஸ்டின் கூட நான் சரியாக எழுதல, எல்லாம் பீஸாக. அதுதான் broken fragments, debris of theorems எங்கே பார்த்தாலும். எனக்கு ஒரே இதான்த்து
மை கெயின் இஸ் யுவர் லாஸ் அப்படின்ட்டு அந்த வாத்தியார்கிட்ட கொடுத்துட்டு நான் வெளியில் வந்துட்டேன். வெளியில் வந்தாக்க மேத்தமெட்டிக்ஸ் வாத்தியார் காத்துன்னு இருக்காங்க. ரவிக்குமார், ஹவு டிட் யூ டூன்னு நான் சொன்னேன். சார் ஐ எம் வெரி டச் சார் அப்படின்னு. ஏன் அப்படின்னு கேட்டார். யாரும் மேத்தமெட்டிக்ஸ் எக்ஸாம் எழுதினவா நோபடி கெட்ஸ் டச்ட். அவர் சொன்னார் ஒய் அப்படின்னாரு. இல்லை சார், மேத்தமெட்டிக்ஸ் எக்ஸாமுக்கு நீங்கள் எனக்கு முன்னால் வரையில் 3 ஹவர் வெயிட் பண்ணிவிட்டு நான் எப்படி பண்ணியிருக்கேன்னு கேட்கறதுக்கோசம் 3 ஹவர் வெயிட் பண்ணல சார் இருந்தேன். அவர் சொன்னால் இல்லை அப்படி இல்லை, நீ பாஸ் ஆகிட்டேனா நம்மளுக்கு 10% ரிசல்ட் இந்த வாட்டி, அதனால தான் கேட்கணுன்ட்டு வெயிட் பண்ணேன் அப்படின்னாரு. ஓ அதான் சார் அப்படின்ட்டு அவர் பக்கத்தில் உட்காந்து ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் எவ்வளோ ஆன்சர் பண்ணேன், என்னெல்லாம் ஆன்சர் பண்ணேன்னு சொல்லிவிட்டு ரொம்ப ஹோப்ஃபுல்லாக அவரை பார்த்து கேட்டேன். சார் பாஸ் ஆகிடுவேன் இல்லை அப்படின்னேன். அவர் சொன்னார் பாஸா அப்படின்னு வேர்வையை தொடச்சுண்டு சொன்னார், பாரு இந்த எக்ஸாம் ஒரு 40,000 பேர் எழுதுறா, இந்த பேப்பர் எந்த ஸ்டேட்டில் எந்த கார்னருக்கு போகிறதோ தெரியாது. உன் பேப்பரை கரெக்ட் பண்ணுற அன்னைக்கு யார் கரெக்ட் பண்ணுறாரோ அவர் வீட்டில் அவர் சம்சாரம் திட்டாட்டி, குழந்தைங்க ட்ரபிள் பண்ணாட்டி, அவர் ஏதோ சந்தோஷமாக வந்து உன் பேப்பரை ஃபஸ்ட்டு பார்த்தாருனாக்க ஓ பாவம் ஏதோ எழுதியிருக்கான், ட்ரை பண்ணியிருக்கான் அப்படின்னு பாஸ் பண்ணி கூட விடுவார். 35 கூட கொடுத்துடுவார் அப்படின்னார். இப்போ 35 வாங்கினாக்க பாஸு, 34னா ஃபெயிலு. அப்படி இவ்வளோ கண்டிஷன்ஸ் எல்லாம் சாட்டிஸ்ஃபை பண்ணி 35 வந்தால் பாஸ் அப்படிங்கிறார். சரி என்ன பண்ணுறது. சரி அந்த ஹாலிடேஸ் யார்கிட்டையும் சொல்ல முடியாது. அப்பா கிட்டே போய் மேத்தமெட்டிக்ஸ் நல்லா பண்ணலன்னு சொல்ல முடியுமா? அவர் நினச்சின்னு இருக்கா நான் ஹாஸ்டலில் ஃபுல்லாக படிச்சுட்டு இருக்கேன், ரேங்க் கோல்டு மெடல் ட்ரை பண்ணுறேன்னு நினச்சிட்டு இருக்கார். நம்ம இங்கே மேத்ஸே நம்மளுக்கு இந்த மாதிரி கஷ்டமாக இருக்குது. சரி ஹாலிடேஸில் இந்த மாதிரி ஒரே ப்ரேயர்ஸு. அந்த வருஷம் என்னாச்சுன்னா சுவாமி என்னை பாம்பே கூட்டின்னு போயிருந்தார். மும்பாயின்னு கூப்பிட்றா இல்லையா இப்போ, அப்போது பாம்பே கூட்டின்னு போயிருந்தார். ஸோ அங்கே பஜகோவிந்தம் ட்ராமான்னு ஒன்று நாங்கள் எனாக்ட் பண்ணோம். அதெல்லாம் ஆனப்புறம் சுவாமி வாஸ் வெரி ஹாப்பி. கடைசி நாள் அன்றைக்கி சுவாமி சொன்னார், நீங்களாம் நல்லா பண்ணீங்க, நான் உங்களெல்லாம் பாம்பேயை சுற்றி காட்டுறேன்ட்டு சுவாமி எங்கள் கூட வந்து பாம்பேயை சுற்றி காட்டுறேன். ஸோ அதெல்லாம் முடிஞ்சோடனே சுவாமி பஸ்லேருந்து இறங்கச்ச சுவாமி என்னை பார்த்து நீ புட்டபர்த்திக்கு வா அப்படின்னார். ஹாலிடேஸு சரி. ஸோ நான் இது முடிஞ்ச உடனே புட்டபர்த்திக்கு ஐ வெண்ட். அப்போது சுவாமி எனக்கு ஒரு இன்டர்வியூ கொடுத்தார். இன்டர்வியூ கொடுத்து சுவாமி ஆஸ்க் வாட் டு யூ வாண்ட் அப்படின்னு கேட்டார். ஏன் சுவாமி மேத்தமெட்டிக்ஸில் பாஸ் ஆகிடணும் சுவாமி அப்படின்னு. சுவாமி சொன்னேன், அதெல்லாம் ஆச்சு, வாட் எல்ஸ் டு யூ வாண்ட் அப்படின்னு. வேறு ஒன்றுமே வேணும். அதாவது சிவன் வந்து யார்கிட்டையாவது தபஸ் பண்ணி 1000 வருஷம் தபஸ் பண்ணி அவருக்கு உனக்கு என்ன வேணும்னு கேட்டால் அவள் சொல்லுவா இல்லையா, அது நான் இதுலேயும் தண்ணிலையும் சாகக்கூடாது, லேண்ட்லேயும் சாகக்கூடாது, நாட் இன் தி எர்த் நாட் இன் த ஸ்கை அப்படின்னலாம். அந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி இது. நான் மேத்தமெட்டிக்ஸில் பாஸ் பண்ண நான் நினச்சேன் அதை விட பெரிய வரம் யாராவது கொடுக்க முடியுமா, சுவாமி கொடுக்க முடியுமா அப்படின்ட்டு வேறு ஒன்றும் வேண்டாம் சுவாமி அப்படின்னேன். சரி ஒரு மாதத்துக்கு அப்புறம் ரிசல்ட் வந்துட்டு. எங்கள் ஹாஸ்டல் ஸ்ட்ரென்த் கம்மி இல்லையா, அதனால் எங்கள் பிரின்ஸிபல் வந்து அந்த மார்க்ஸ் கார்டெல்லாம் சுவாமிக்கிட்ட கொடுத்து சுவாமி எங்கள் மார்க்ஸ் எல்லாம் பார்த்து கொடுப்பார், பேர் படித்து கொடுப்பார். ஸோ ரவிக்குமார்னு படிச்சுட்டு கொடுத்தேன். அப்படி நான் பார்த்துட்டு இருக்கேன். நம்ம இதில் வந்து ரெட்டிங்கில் பாஸ் அப்படின்ட்டு வந்திருக்கு. ஓவரால் பாஸ்னால் எல்லாத்துலேயும் பாஸ் ஆகிருக்கணும் இல்லையா, அதனால் எனக்கு ஒரே சந்தோஷம். சுவாமி நெக்ஸ்ட்டு பேருக்கு போயாச்சு. மார்க்ஸ் சூஸாவா அப்படின்னு கேட்டார். சுவாமி பாஸ் சுவாமின்னு. மேத்தமெட்டிக்ஸில் சூடு அப்படின்னார். பார்த்தா 53. சுவாமி 53 சுவாமி அப்படின்னு. அது எப்படி 53, நீ 35 தானே எழுதின அப்படிங்கிறார். அது அவர்கிட்ட நான் எப்பவுமே சொல்ல, எங்கள் வாத்தியார் என்கிட்ட சொன்னது 35 வந்தால் வரும் அப்படின்ட்டு. சுவாமி சொல்கிறார், அது எப்படி உனக்கு 53 வந்துட்டு அப்படின்னு. எனக்கு தெரியாது சுவாமி, நீங்கள் தான் ஏதோ பண்ண. ஆமாம் நான் தான் பண்ணேன் சுவாமி ஸ்டெல்லிங்.
நான் ஐ ஹவ் பாஸ்ட் யூ, இனிமேல் எந்தாவது சரியாக படி அப்படின்னு. ஐ மஸ்ட் ஆட் திஸ் ஸோ தட் மீன் சுவாமியோட கைண்ட்னஸ், கம்பேஷன், சுவாமியோட கிரேஸ் இருந்தால் வாட் வில் ஹேப்பன் டு அவர் லைஃப்ஸ்ன்னு சொல்கிறதுக்கோசம் ஐ எம் டெல்லிங் யூ திஸ். 2 years later I got a யூனிவர்சிட்டி ரேங்க். எங்கே இருந்தேன், எங்கே சுவாமி கூட்டின்னு போனார் பாருங்க. சுவாமியோட கிரேஸ் இருந்தாக்க, ஸோ தட் இஸ் வாட் ஹேப்பன்ஸ் டு யுவர் லைஃப்.